ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா லியோ 2 வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனால் ரிலீஸ் ஆகிறது இந்த வருஷம்னு சொல்லலை. 2027 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, 2026 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுன்னு நான் சொல்லலை, எனக்கு தெரியல. பட் ஆனால் எல்சியூ கூட இந்த படத்தை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இனி பக்கா இதுவாக இருக்க போகுது. லியோ ஃபஸ்ட் பார்ட்லேயாவது வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு வைலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, க்ரூயல்ட்டி. பட் ஆனால் இதுலேயும் க்ரூயல்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்குறான். நிறைய வீடியோ சொல்லியிருக்காங்க லியோ 2ன்னு. எல்சியூ எடுத்து போகிறாரு. அவரோட 10 படங்களில் லைனாக வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ரீட்டோட பேர் என்ன, மங்கையம்மன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கைதி செகண்ட் மூவி. தேர்ட் மூவி வந்துட்டு மங்கையூர் என்னமோ. அப்புறம் 4th மூவி வந்துட்டு இது மாஸ்டர். 5th மூவி வந்துட்டு விக்ரம் 1 2022 வெர்ஷன். அப்புறம் வந்துட்டு விக்ரம் இல்லை லியோ படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப் விட்டு 2025 வந்துட்டு தலைவர் 171 எடுத்தாங்க. 171 படம். அதாவது கூலி எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ரஜினி கமல்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அது நெல்சன் தான் சொல்லியிருக்காரு. நெல்சன் விட்டுருங்க, நெல்சன் வந்துட்டு அது சொல்லியிருக்காங்க, விட்டுருங்க. பட் ஆனால் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறது எல்சியூ பற்றி. அடுத்த படம் வந்துட்டு கைதி 2 இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்துட்டு கைதி 2க்கு அப்புறம் என்னமோ படம், பென்ஸ் படம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பென்ஸு. அப்புறம் வந்துட்டு இது லியோ 2 கிடையாது, விக்ரம் 2. அப்புறம் வந்துட்டு லியோ 2 எடுப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் வைக்கிறேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன். பாய்.